எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சமையல் இல்லைங்க, எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள செடியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன குட்டி விளாகுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா சிறியானங்க செடிங்க. இதுலேயே சிறியானங்க பெரியானங்க இருக்குது. ஆனால் பெரியானங்க எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அது கூட கற்பூரவள்ளி இலையும் இருக்குங்க. இது சளிக்கு ரொம்ப நல்லது. சிறியானங்க சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காராமணி பயிருன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பயிர் வகைங்க. இது சின்ன செடியாக தான் இருக்குது. அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னும் நல்லா காஞ்சி வரணும். இது துளசி செடிங்க. சின்ன செடியாக தான் இருக்குது. இது சுண்டைக்காய் செடி. இதுவும் இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்கு. கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது முள் சீத்தா மரங்க. இது சின்ன செடியாக வச்சதுங்க. இது 1.5 வருஷம் இருக்கும் வச்சு. இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்குங்க. இதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்துங்க. இது டெட் செல்லையெல்லாம் அழிக்கக்கூடியதுங்க. இதோட இலையும் கசாயம் வச்சு சாப்பிட்லாம். இந்த இலையையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு போய் கசாயம் வச்சு குடிப்பாங்க. இந்த பழம் மார்க்கெட்டில் 1 கிலோ 300லேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் இந்த செடி கிளம்புறதில்ல. குறிப்பிட்ட இடத்துல தான் கிளம்புது. ஆனால் நீங்களும் இந்த செடி கிடச்சிச்சின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாங்க மொட்டு விட்டுருக்கு. இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் மலர்ந்து வந்திருக்கும். பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. இந்த பூவை பாருங்க, இது இன்னும் நல்லா மலர்ந்து வந்திருக்கும். இதுலேருந்து தாங்க காய் வரும். சூப்பராக இருக்கு பாருங்க. இது நிறைய மருத்துவ பலன் உள்ளதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கிடச்சிச்சின்னா வச்சு பாருங்க. ஏன்னா இது மலை பிரதேசத்தில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் கிளம்புதுங்க. கற்றாழை செடி. இதை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடிங்க. பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. இதோட நீளத்தையும் பாருங்க. இது சாதாரண பச்சை மிளகாய் இல்லைங்க, காஷ்மீரி மிளகாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த அளவு நான் காட்டுறேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாவிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டிங்க இது. இது காஞ்சதும் நல்லா சுருக்கமாக வந்துடும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடிங்க. இது சாதாரண மஞ்சள் இல்லை, கருமஞ்சளுங்க. இது மார்க்கெட்டில் விலை கூட சொல்லுவாங்க. இதை நான் எடுக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. இது முல்லை செடிங்க. சொதியானத்துக்கு நான் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். ஒரு சின்ன குச்சி தான் வச்சேன். அதை பாருங்கள் எவ்வளவு பெருசாக கிளம்பிடுச்சுன்னு. இது கரும்பு செடிங்க. இது போன வருஷம் ரேஷனில் கொடுத்தாங்க இல்லையா, ஒரே ஒரு பீஸ் கொடுத்தாங்கல்ல எல்லாருக்கும், அந்த பீஸ் தாங்க இது. அதுலேருந்து எனக்கு ஒரு 4 கரும்பு கிடச்சிச்சு. ஒரு கரும்பை குரங்கு முறிச்சு போட்டுட்டு போயிடுச்சுங்க. குரங்கோட அட்டகாசம் இங்கே தாங்க முடியலை. இதுவையே நான் முழுசாக எடுப்பேனாங்கிறது தெரியல. அதனால தான் உங்ககிட்ட இப்போயே நான் காட்டுறேன். அடுத்தது கொய்யா மரத்தை பார்க்கலாம். இது நான் வச்சதெல்லாம் கிடையாதுங்க, தன்னாலேயே முளைச்சிடுச்சுங்க.
இப்போ தான் ஃபஸ்ட்டு காய்ப்புக்கு வந்திருக்கு. காயும் நிறையா காய்ச்சிருக்கு. பழம் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் காய்க்கிதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு டேஸ்டாகவும் இனிப்பாகவும் இருக்குங்க. பாருங்கள், காய் இன்னும் பெருசாகும். ஆனால் எனக்கு பழமும் காயுமா சாப்பிடும்போது தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், உள்ளர கலர் சகப்பாக இருக்குது. பாருங்கள், இன்னும் கூட கலர் மாறும். எவ்வளவு பறிச்சிருக்கேன்னு பாருங்கள். வாழை மரங்க ஒரு 4 கட்டை மட்டும் வாங்கி வச்சேன். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. இது ரஸ்தாளி, பூவம்பழம், செவ்வாழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாறு விடும்போது தான் தெரியும் அது என்னங்கிறது. அதுக்குள்ளே குரங்கு முறிக்காமல் இருக்கணும். இது டவுன் பண்டன் இலைங்க. இது ஒரு சின்ன செடி தான் வச்சேன். இப்போ எனக்கு அதுலேருந்து 3-4 கிடச்சிருக்கு. நீங்கள் இது சின்னதாக வச்சிங்கன்னா நிறையா வந்துடுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை. இது கீரை நிறையா செடி முளைச்சிருக்கு. இந்த கீரை எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது பயிறு போட்டு ஆக்கணுன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் இதில் ஒரு வீடியோ கூட போடுறேங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ மரங்க. இது நான் சென்னையில் இருக்கும்போது பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிட்டுட்டு அதோட விதையை தொட்டியில் வச்சுருந்தேன். அது முளைச்சி வந்ததும் நான் ஊரில் கொண்டு வந்து வச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட இது 1.5 வருஷம் ஆகுது. ஆனால் நம்ம ஊர்லேயும் இது கிளம்புமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இவ்வளவு கிளம்பி வந்துருச்சு. இதெல்லாம் கேரளாவில் தாங்க நல்லா காய்ப்புக்கு வரும். இங்கே எப்படி காய்க்குதுன்னு தெரியலை. காய்ச்சிச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கருவேப்பிலை மரங்க, ஜாதி மல்லி செடி இப்போ தான் பூத்துட்டு இருக்குங்க. ஆனால் நான் இதுக்கு முன்னாடியே கவாத்து பண்ணியிருக்கணும். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியலை. பூத்துக்கிட்டு இருக்கிறதுனால பண்ணவும் கூடாது. அது பூத்து முடிஞ்சதும் நான் அது பண்ணலான்னு இருக்கேன். இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாழரும்பை விட ஜாதி மல்லி நல்லா வாசமாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீதா மரங்க. சீதா மரமும் இதுலேயே ஒரு கொய்யா மரமும் நிற்கிது. இது ரெண்டுமே தன்னால் கிளம்புனது தான். நான் எதுவுமே வைக்கலை. அந்த கொய்யா மரமும் காய்க்குது. சீதா மரம் இப்போ தான் ஒரே ஒரு காய் வந்திருக்கு. அதுவும் நல்லா மேலே இருக்குங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம வீட்டில் காய்க்குதுங்கும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செடி வைக்க முடியுமோ வைங்க. பாருங்க, அந்த ஒரே ஒரு காய் மட்டும் இருக்கு. நல்ல பெருசாகவும் இருக்குங்க. நெல்லி மரங்க. நான் இதில் கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா துரிய மரம். இது கிட்டத்தட்ட வச்சு 10 வருஷம் ஆகுது. இன்னும் காய்ப்புக்கு வரல. எங்கள் அத்தா மலேசியாவிலேருந்து பழம் கொண்டு வந்து கொடுத்ததில் விதை போட்டு முளைக்க வச்சதுங்க. இதை பார்க்குறதுக்கு கூட எங்கள் அத்தா இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. இது காய்ச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது காய்ப்புக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.